பட்டச்சான்றிதழ் விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட டெல்லி முன்னாள் அமைச்சர் தோமர் ஜாமீன் கோரி நீதிமன்றத்தில் மனு செய்துள்ளார். போலி சட்டப்படிப்பு சான்றிதழை பயன்படுத்தி வக்கீலாக பதிவு செய்து கொண்டதாக டெல்லி பார் கவுன்சில் அளித்த புகாரின் அடிப்படையில் டெல்லி சட்ட அமைச்சராக பதவி வகித்த ஜிதேந்தர் சிங் தோமரை செவ்வாயன்று டெல்லி போலீசார் கைது செய்தனர். அதையடுத்து அவர் தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் தோமருக்கு ஜாமீன் வழங்க கோரி அவரது சார்பில் வக்கீல்கள் டெல்லி சாகித்தில் உள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் புதனன்று பிற்பகலில் மனு தாக்கல் செய்தனர். அந்த மனுவை வியாழனன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் ஒப்புக்கொண்டுள்ளது. போலி பட்டப்படிப்பு சான்றிதழை தயாரித்ததாக கைதான ஜிதேந்தர் சிங் தோமருக்கு மேலும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. பீகார் பல்கலைக்கழகத்தில் LLB சட்டப்படிப்பு படித்ததைப் போல போலி சான்றிதழை தயாரித்ததாக டெல்லி சட்டத்துறை அமைச்சர் ஜிதேந்தர் சிங் தோமரை செவ்வாயன்று டெல்லி போலீசார் கைது செய்தனர். 4 நாள் போலீஸ் காவலில் உள்ள தோமரை உத்தரப்பிரதேச மாநிலம் பைசாபாத்துக்கு டெல்லி போலீசார் புதனன்று ரயில் மூலம் அழைத்துச் சென்றனர். பைசாபாத்தில் உள்ள ராம் மனோகர் லோகியா ஆவாத் பல்கலைக்கழகத்தில் BSc படித்ததாக தோமர் தாக்கல் செய்த சான்றிதழ்கள் உண்மையா என்பதை கண்டறிய அவரை போலீசார் கூட்டிச் சென்றுள்ளனர். இந்நிலையில் தோமரின் BSc பட்டப்படிப்பு சான்றிதழும் போலி என பல்கலைக்கழக மீடியா பொறுப்பாளர் SN சுக்லா தெரிவித்தார். தோமரின் BSc படிப்பு குறித்து பிரதீப் குமார் என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கேட்ட கேள்விக்கு அளித்த பதிலில் இத்தகவல் தெரிவித்துள்ளதாகவும் SN சுக்லா கூறினார். சன் தொலைக்காட்சி நிறுவனம் அமலாக்கத்துறைக்கு எதிராக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றத்தை நாட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கு தொடர்பாக சன் தொலைக்காட்சியின் 742 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. இந்த நடவடிக்கைக்கு எதிராக சன் குழும சொத்துக்களை விடுவிக்க அமலாக்கத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சன் தொலைக்காட்சி நிறுவனம் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கு புதனன்று நீதிபதி சத்யநாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. இதுபோன்ற வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருப்பதால் அமலாக்கத்துறைக்கு எதிராக உத்தரவிட முடியாது என்று கூறி நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். தெலுங்கானா MLC தேர்தலில் நியமன MLA ஸ்டீபன்சனுக்கு 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்ததாக தெலுங்கு தேசம் கட்சி MLA ரேவந்த் ரெட்டி கைதான விவகாரத்தில் மூளையாக செயல்பட்டது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தான் என்று தெலுங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ் குற்றம் சாட்டி வருகிறார். இந்நிலையில் ஸ்டீபன்சனுடன் சந்திரபாபு நாயுடு பேசுவது போன்ற டெலிபோன் உரையாடலை சந்திரசேகர ராவ் குடும்பத்துக்கு சொந்தமான டிவி வெளியிட்டது. இதனால் சந்திரபாபு நாயுடுவை தெலுங்கானா போலீசார் கைது செய்யக்கூடும் என்ற பரபரப்பு இரு மாநிலங்களிலும் காணப்படுகிறது. இதுகுறித்து தனியார் டிவிக்கு பேட்டியளித்த சந்திரபாபு நாயுடு தன்னை கைது செய்ய முயற்சித்தால் அந்த நாளை சந்திரசேகர ராவ் ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்று எச்சரிக்கும் விதமாக கூறினார். டெலிபோன் உரையாடல் போலியானது என்று கூறிய சந்திரபாபு நாயுடு இரு மாநிலங்களிடையே சுமூக உறவை பேண தான் பல முயற்சிகளை எடுத்த போதும் சந்திரசேகர ராவ் சேற்றை வாரி இறைப்பதாகவும் கூறினார். தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்கை சட்டப்படி சந்திப்பேன் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறை அதிகாரி அறிவொளி தற்கொலைக்கு அத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் காரணம் என்றும் அதிமுக அமைச்சர்கள் ஊழல் பணத்தை அமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு சொந்தமான இடத்தில் பதுக்கி வைத்திருப்பதாகவும் தமிழக காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் கூறியிருந்தார். இது தொடர்பாக 2 அமைச்சர்களும் அரசு சார்பில் அவர் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக புதனன்று முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஆதிநாதன் முன்பு இளங்கோவன் ஆஜரானார். மனுவை விசாரித்த நீதிபதி ஜூலை 20ஆம் தேதிக்கு வழக்கை ஒத்திவைத்து உத்தரவிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த EVKS இளங்கோவன் தம் மீது போடப்பட்ட அவதூறு வழக்கை சட்டப்படி சந்திப்பேன் என்று தெரிவித்தார். செட்டிநாடு குழுமத்துக்கு சொந்தமான 39 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கடந்த சில மாதங்களாக செட்டிநாடு குழுமம் சொத்துக்கள் தொடர்பாக MAM ராமசாமிக்கும் அவரது வளர்ப்பு மகன் ஐயப்பனுக்கும் இடையே மோதல் உருவாகியுள்ளது. செவ்வாயன்று ராமசாமி செய்தியாளர்களை சந்தித்து ஐயப்பன் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறியிருந்தார். இந்நிலையில் செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான 39 இடங்களில் வருமான வரித்துறையினர் புதன்கிழமையன்று சோதனை நடத்தினர். இதில் தமிழகத்தில் 35 இடங்களிலும் ஆந்திரா மற்றும் மும்பையில் தலா 2 இடங்களில் சோதனை நடந்தது. கடந்த 6 ஆண்டுகளாக முறையாக வருமான வரி செலுத்தவில்லை என்ற காரணத்தால் இந்த சோதனை நடப்பதாக வருமான வரித்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். மாயமான விமானத்தை தேடும் பணியில் உதவி செய்திட இஸ்ரோவுக்கு அழைப்பு விடப்பட்டுள்ளது. சென்னையில் இருந்து திங்களன்று மாலை புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் நோக்கி கடலோர காவல்படைக்கு சொந்தமான CG-791 டோர்னியர் விமானம் சென்றது. இந்த விமானத்தில் 2 விமானிகள் மற்றும் ஒரு உதவியாளர் இருந்தனர். இரவு 10 மணி அளவில் விமானம் திருச்சி விமான கட்டுப்பாட்டு அறை தொடர்பில் இருந்து விலகியது. இதையடுத்து காணாமல் போன விமானத்தை தேடும் பணி சென்னை, காரைக்கால், கடலூர் கடல் பகுதிகளில் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் விமானத்தை தேடும் பணியில் இஸ்ரோவின் உதவியை நாடவும் செவ்வாயன்று நீர்மூழ்கி கப்பல்கள் மூலம் தேடுதல் நடத்தவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. கடலோர காவல்படையின் விமானம் கடலில் விழுந்ததை பார்த்ததாக கூறிய புதுச்சேரி மீனவரிடம் கடலோர காவல்படை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் மாவட்டம் செல்லங்குப்பத்தைச் சேர்ந்த மீனவர் முகேஷ் திங்களன்று இரவு புதுச்சேரி அருகே உள்ள தவளக்குப்பத்தில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது சிறிது தூரத்தில் கடலில் நெருப்பு பிழம்பு போன்ற பொருள் கடலில் விழுந்ததை பார்த்தார். செவ்வாயன்று காலை வீடு திரும்பியதும் கடலில் விமானம் விழுந்தது குறித்து அறிந்த முகேஷ் கடலூர் முதுநகர் போலீசில் தெரிவித்தார். உடனே முதுநகர் போலீசார் அவரை கடலூர்
கடலோர காவல் படையினரிடம் அழைத்துச் சென்றனர். இதைத் தொடர்ந்து முகேஷிடம் இந்திய கடலோர காவல் படை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆர்கேநகர் தேர்தல் அலுவலர்களுக்கு பயிற்சி முகாம் கலெக்டர் சுந்தரவல்லி தலைமையில் நடந்தது. ஆர்கேநகர் தொகுதிக்கு இடைத்தேர்தல் ஜூன் 27ஆம் தேதி நடக்கிறது. வேட்புமனு தாக்கல் புதன்கிழமை மாலை 3 மணியுடன் முடிவடையும் நிலையில் தேர்தல் அலுவலர்களுக்கான பயிற்சி முகாம் பாரதி மகளிர் கல்லூரியில் தொடங்கியது. 1103 பேர் கலந்து கொண்ட இந்த முகாமில் வாக்குப்பெட்டியை கையாளும் முறை, வாக்காளர்களுக்கு விரல் நுனியில் மை வைப்பது, ஓட்டு சீட்டில் பெயர் சரிபார்ப்பது உட்பட பல்வேறு முறைகள் மற்றும் விதிகள் குறித்து பயிற்சி அளிக்கப்பட்டது. கலெக்டர் சுந்தரவல்லி தலைமையில் நடந்த இந்த முகாமை தேர்தல் அலுவலர் விக்ரம் கபூர் பார்வையிட்டார். தமிழக அரசு புதிதாக துவங்கியுள்ள ஓமந்தூரார் மருத்துவக் கல்லூரிக்கு மத்திய அரசின் முறையான அனுமதி கிடைத்துள்ளது. இதன் மூலம் MBBS இடங்கள் 2655ஆக உயர்ந்துள்ளது. சென்னை அண்ணா சாலை ஓமந்தூரார் வளாகத்தில் புதிய மருத்துவக் கல்லூரி கட்டி முடிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது. இந்நிலையில் இந்திய மருத்துவ கவுன்சில் ஆய்வு முடித்து புதிய கல்லூரியில் 100 இடங்களில் மாணவர் சேர்க்கைக்கு அனுமதி அளிக்கலாம் என்று மத்திய சுகாதாரத்துறைக்கு பரிந்துரைத்தது. இதன் மூலம் தமிழகத்தில் 20வது அரசு மருத்துவக் கல்லூரி தயாராகியுள்ளது. சென்னை ஆர்கேநகரில் அதிமுகவினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளரும் முதல்வருமான ஜெயலலிதா வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட உடனே 28 அமைச்சர்களை உள்ளடக்கிய 50 பேர் கொண்ட பிரச்சார குழு அமைக்கப்பட்டது. வேட்புமனு தாக்கல் புதன்கிழமையன்று நிறைவடைய உள்ள நிலையில் தினந்தோறும் அமைச்சர்கள் தொகுதிக்குள் வலம் வந்து தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். செவ்வாயன்று அமைச்சர் வளர்மதி, தனது ஆதரவாளர்கள், கட்சியினரும் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். இந்த வீடா 6 வீடு, இந்த வீடா இது 2 மாடி வீடு. இது லோக்கல்ல இருக்கிறவங்க சொல்றதுக்கு முன்னாடி நீங்க கரெக்டா ஐடென்டிபிகேஷன் பண்ணி வச்சிருக்கணும். அந்த உடனே ஒரு 1 hour அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க பார்க்க வேணாம். உங்களுக்கு யாரு லோக்கல்ல பிரிச்சு கொடுத்துருக்கணும் 2 பேர், அவங்களோட நீங்க போன் தொடர்பு வச்சுட்டு அவங்கள வெயிட் பண்ண சொல்லணும். ஆபீஸ்ல இருந்து அவங்க வெயிட் பண்ணோடனே அவங்கள நேரம் பிக்கப் பண்ணி நேரம் இங்க போயிட்டே வேண்டியதான். புதுச்சேரி அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு ஜூலை 15ஆம் தேதி லேப்டாப் வழங்கப்படும் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். தேர்தல் வாக்குறுதியான இலவச மிக்சி கிரைண்டர் ஆகஸ்ட் மாதம் வழங்கப்படும் என்றும் அறிவித்தார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை, சமூக நலத்துறை சார்பில் உயர்த்தப்பட்ட ஓய்வூதிய நலத்திட்டம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், அரசு பள்ளிகளில் 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கும் கடந்த ஆண்டு படித்து முடித்த மாணவர்களுக்கும் ஜூலை 15ஆம் தேதி முதல் லேப்டாப் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 10 கிலோ இலவச ரேஷன் அரிசி, 5 கிலோ இலவச கோதுமை ஆகியவை இந்த மாதம் முதல் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரங்கசாமி கூறினார். ராணிப்பேட்டை பெல் நிறுவன ஒப்பந்த தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதனன்று ஆர்ப்பாட்டம் நடத்தினர். வேலூர் மாவட்டம் ராணிப்பேட்டையில் மத்திய அரசுக்கு சொந்தமான பெல் நிறுவனத்தில் பணிபுரிந்த ஒப்பந்த தொழிலாளர்கள் 17 பேரை நிர்வாகம் முன்னறிவிப்பின்றி பணி நீக்கம் செய்தது. மேலும் ஒடிசா, பீகார் போன்ற வடமாநில தொழிலாளர்களை பணியில் அமர்த்தியது. பெல் நிறுவனத்தின் இந்த நடவடிக்கையை கண்டித்து புதனன்று ஒப்பந்த தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. ஒப்பந்த தொழிலாளர்கள் பணி நீக்கம் குறித்து நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அடுத்தடுத்து பல்வேறு போராட்டங்கள் நடத்தப் போவதாக தொழிலாளர்கள் தெரிவித்தனர். பழனி அருகே இலவச மிக்சி கிரைண்டர் அதிமுகவினருக்கு மட்டுமே வழங்கப்படுவதாக கூறி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பாலசமுத்திரம் பேரூராட்சியில் 1200 குடும்ப அட்டைதாரர்களில் 200 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மட்டுமே இலவச மிக்சி கிரைண்டர் வழங்கப்பட்டுள்ளது. இதனால் அதிருப்தியடைந்த பொதுமக்கள் அதிமுகவை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே அரசின் விலையில்லா மிக்சி கிரைண்டர் வழங்கப்பட்டதாக கூறி புதனன்று பாலசமுத்திரம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். மறியலால் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் வந்து பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி போராட்டத்தை கைவிட செய்தனர். புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகத்தை கண்டித்து பல்கலைக்கழக முன்பு மாணவர்கள், பேராசிரியர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். கடந்த ஆண்டு பெண்கள் விடுதிக்குள் மர்ம நபர் புகுந்த வழக்கில் தமிழ்துறை மாணவர் ராதாகிருஷ்ணன் மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த மாணவனை தனி அறையில் பூட்டி 27 மணி நேரம் துன்புறுத்தியதாக கூறி இது தொடர்பான வீடியோ பதிவை தனியார் செய்தி நிறுவனம் இணையதளத்தில் வெளியிட்டது. இச்சம்பவத்துக்கு காரணமான பல்கலை பேராசிரியர்கள் மீதும் துன்புறுத்தலுக்கு காரணமாக துணைவேந்தர் சந்திரா கிருஷ்ணமூர்த்தி பதவி விலக வலியுறுத்தியும் பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவ மாணவியர் மற்றும் பேராசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய வரலாற்றில் முதல் முறையாக திருநங்கை ஒருவர் கல்லூரி முதல்வராக பொறுப்பேற்றுள்ளார். மேற்குவங்க மாநிலம் நாடியாவில் உள்ள கிருஷ்ணா நகர் மகளிர் கல்லூரியின் முதல்வராக மாணவி பண்டோபாத்யாய் கடந்த மாதம் நியமிக்கப்பட்டார். நாட்டின் முதலாவது திருநங்கை முதல்வர் என்ற பெருமைக்குரிய மாணவி செவ்வாயன்று கல்லூரி முதல்வராக பொறுப்பேற்றுக் கொண்டார். அவருக்கு சக பேராசிரியர்கள், மாணவிகள் வாழ்த்து கூறினர். தத்துவ இயல் மற்றும் வங்கமொழி பேராசிரியரான மாணவி பிறப்பில் ஆணாவார். நாடியா மாவட்டத்தில் ஆணாக பிறந்த அவருக்கு பெண் தன்மை அதிகம் காணப்பட்டதால் பள்ளி
கல்லூரியில் படித்த போது கடுமையான அவமதிப்புகளுக்கு உள்ளானார். ஆனாலும் மனம் தளராமல் படித்து முன்னேறினார். மாணவி 2003ஆம் ஆண்டில் பாலின மாற்று அறுவை சிகிச்சை செய்து கொண்டார். தங்கத்தின் விலை புதனன்று காலை ஒரு சவரன் 20,272 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,534 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராம் 39 ரூபாய் 80 காசுகளுக்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 37,235 ரூபாயாக இருந்தது. ரசிகர்கள் ரசனையானவர்கள் என்பது அவர்களது விமர்சனங்கள் மூலம் தெரிகிறது என்று நடிகர் கார்த்திக் கூறினார். 15 ஆண்டுகளுக்கு முன்னர் தனி முத்திரை பதித்த நடிகர் கார்த்திக் இடையில் குணச்சித்திர வேடங்களில் நடித்து வந்தார். அநேகன் படத்தில் வில்லனாகவும் முகம் காட்டினார். இப்போது மீண்டும் அமரன் 2இல் கதாநாயகனாக களமிறங்கும் கார்த்திக் ரசிகர்கள் ரசனையானவர்கள் என்றார். இப்போ ஆடியன்ஸ் என்னை பொறுத்தவரை ரொம்ப மெச்சூரா இருக்காங்க. வெரி வெரி மெச்சூர். அது நம்ம ட்விட்டர், ஃபேஸ்புக் போனாலே நமக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் தயவு செஞ்சு இஃப் யூ கேன் ட்ரை அண்ட் விசிட் மை பேஜ், இட்ஸ் கார்த்திக் முத்துராமன். அந்த என்கரேஜ்மெண்ட் சும்மா அமரன் போட்டப்பவே ஜஸ்ட் இட் வாஸ் அப்சல்யூட்லி அமேசிங். அடுத்தடுத்த படங்களில் கமிட் ஆகி இருந்தாலும் நடிகர் கமல் தன்னை முற்றிலுமாக மாற்றிக் கொண்டுள்ளார். ஒரு காலத்தில் நெருங்க முடியாத இடத்தில் இருந்த நடிகர் கமல் தற்போது எளிதில் அணுகும் நிலைக்கு வந்துவிட்டார். தனது வாய்மொழி எனும் சமூக வலைதளத்தில் அவ்வப்போது கருத்துக்களை கூறுகிறார். நட்புக்காக பட விழாக்களில் கலந்து கொள்கிறார். அவம் எனும் படத்தில் காரிருளே எனும் பாடலை பாடி கொடுத்துள்ளார். இலக்கிய விழாக்கள், நண்பர்களின் அழைப்பு என்றில்லாமல் அனைத்து துக்க நிகழ்ச்சிகளிலும் கமல் பங்கேற்கிறார். விஸ்வரூபம் 2, தூங்காவனம் மற்றும் தற்போது அறிவித்துள்ள தலைவன் இருக்கிறான் ஆகிய படங்களில் பிஸியாக இருந்தாலும் கமல் மாறித்தான் விட்டார்.